இது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்க படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல, உலகம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. மனிதன் நிலாவை தொட்ட பின்பு, தொட்டுட்ட நிலவை கையால தொட்டுட்ட பின்பு, இன்றைக்கு அவன் அடுத்த கிரகணங்களை அவன் தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். தன்னுடைய கையினால அப்ப நிலாவை அவன் தொட்டுட்டான். அடுத்த கிரகங்களையும் அவன் தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா சமுதாய சீர்கேடு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, தேவன் படைத்த 4 நோக்கங்கள், அது எப்பவுமே நான் சொல்றது உண்டு. தேவன் மனிதனை படைத்த 4 நோக்கங்கள்: மனிதன் விடுதலையாய் வாழ வேண்டும், சமூக அமைப்போடு வாழ வேண்டும், தேவனை அறிகிற அறிவோடு தினந்தோறும் வாழ வேண்டும், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிலத்தை சுதந்திரித்து வாழ வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆனா நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நடக்கிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு சமுதாய சீர்கேடை பார்க்கும். மனிதன் அடிமையாய் போனது மாத்திரமல்ல, சமுதாய சீர்கேடு. காயின் ஆபேலை கொலை செய்ததை பார்க்கிறோம். அதான் சமுதாய சீர்கேடு. இன்னைக்கு உலகத்துல அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் வேதத்துல அப்படிதான் எழுதி கொடுத்திருக்கார். வேதத்துல நான் வாசி கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். கடைசி நாட்கள்ல இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கு. அப்படிதான் இருக்கணும்னு அவர் இல்லை, எப்படி இருக்கும். மனிதர்கள் அறிவு பெருக்கத்தினால என்னெல்லாம் செய்வாங்க. தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும், யுத்தங்கள் ஏற்படும். தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும், யுத்தங்கள் செய்வார்கள், கொடிய பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்திற்கு ஆரம்பம் என்பதாக ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறதை பார்ப்போம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பொழுது இன்னைக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய சபையானது முக்கிய ரோலாக இருக்கிறது. சபை அப்படி இல்லைன்னா உலகம், தன்னுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய அந்த ஆயுசு முடிஞ்சிடும். சபை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. சபை என்கிற சபை இருக்கிறதுனாலதான் சூரியன் உதிப்பதும் மறைவதும், மழை நம்ம பார்க்கிறோம், காலநிலைகள் பார்க்கிறோம், நீர்நிலைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் எனக்கு சரியா இயங்கி கொண்டிருப்பது காரணம் சபையே, இந்த சபைக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே என்பதை பார்க்கிறோம். அப்போ சபை தான் இந்த முழு உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ எனவே இந்த கடைசி நாட்கள்ல கவுன்சிலிங் என்பது மிக 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 முக்கியமானது. ஆலோசனை இல்லை அப்படின்னா தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொன்னது போல, ஆலோசனை இல்லைனாலும் மனுஷன் அழிஞ்சிருவான். பெரிய காரியங்களை சாதித்தது ஆலோசனை என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போ உங்க கையில நான் கொடுக்குறேனே, இந்த பகுதியில எந்தெந்த ஆலோசனை எல்லாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பகுதி, ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானை பற்றி சொல்லுகிறது. ஆமா, கரெக்ட். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானை பத்தி சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள யாரெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அந்த வேலைக்கு வந்த சின்ன பெண், அந்த நாகமான் வீட்டுல அடிமைத்தனமா பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த சின்ன பெண் தான் அவங்க ஒரு ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் சரியாகும். அதுக்கப்புறம் அந்த தீர்க்கதரிசிக்கு கீழே வேலை பார்த்த அந்த கேயாசி அவங்களும் சொல்லுவாங்க இந்த 2 ஆலோசனைகள். வேற ஏதாவது ஆலோசனை இருக்கா அதே அதிகாரத்துல? பரவாயில்ல, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வேற ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா?
2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல வேற ஏதோ ஆலோசனைகள் இருக்கான்னு பாருங்க. நான் பேசுறது என்னுடைய வாய்ஸ் ரீச் ஆகுதா? பிரைஸ் தி லார்ட். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. நான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க சொல்றதும் கரெக்ட், சரியான பதில் தான். 7ஆம் அதிகாரம் சொல்றீங்க. 5ஆம் அதிகாரத்துல அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு அந்த அடிமை அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண் சொன்ன ஆலோசனை, அந்த சின்ன பெண் சொன்ன ஆலோசனையை பாக்குறோம். அதே அதிகாரத்துல வேற ஏதாவது ஆலோசனை இருக்கான்னு கேட்கிறேன். அதே அதிகாரத்துல அந்த 5ஆம் அதிகாரத்துல. பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது ரீச் ஆகுதா என் வாய்ஸ்? எலிசாவோட ஆலோசனை கேட்டு தான் போய். ஓகே, தேங்க்யூ. எலிசாவும் ஆலோசனை சொல்றாரு, போய் யோர்தான்ல முழுகுன்னு சொல்றாரு. வேற அவன் கொண்டு வந்த வெள்ளி அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 கிலோ இவ்வளவு அழகா இருக்கு. 70 கிலோ தங்கம், 350 கிலோ வெள்ளி, 10 மாற்று வஸ்திரங்களை ராஜா கிட்ட கடிதம் வாங்கிட்டு பல 100 மைல்கள் பிரயாணம் பண்ணி வந்து எலிசாவை பாக்குறான். அவன் நினைச்சது என்னன்னா கையால வந்து தடவி சுகப்படுத்துவார் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா அதுக்கு நேர் எதிராக இருந்தது. எலிசா வந்து நாகமனுடைய முகத்தையே பார்க்கல. அவன் அப்படியே போய் யோர்தான்ல குளிச்சுட்டு போக சொல்லுன்னு சொல்லிடுறான். சோ இதனால பயங்கர கோபம். ஆனா அந்த படை தளபதியினுடைய வேலைக்கு அவன் கூட போனதான இந்த ஆர்மர் பியர், அதாவது அந்த வேலைக்காரன், அவன் சொல்றான், இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோம், இன்னும் ஒரே ஒரு அடி எடுத்து வைப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் ஒரே ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை செய்வோமே என்று சொன்ன பொழுது அங்கே அந்த காரியமே தலைகீழா மாறுது பாருங்களேன். ராஜா அந்த தளபதிக்கு அவ்வளவு கோபம். அவன் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டான். அதாவது இந்த வெண்ணெய் உருண்டு வரும்போது அந்த பானை உடைஞ்சுதுங்கிற கதை போல சுகத்தை பெற வேண்டிய இடத்துல வந்து நின்றுகிட்டு திரும்பி போயிருப்பான். ஆனா அந்த வேலைக்காரன் சொன்னதுனால அவன் மூழ்கி சுகமானதை பார்க்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம அந்த சரியான நேரத்துல சரியான ஆலோசனை சொல்லவில்லை என்றால் அந்த காரியத்தை நாம் நிறைவாக பார்க்க முடியாது. மாறாக அந்த இடத்துல அந்த காரியம் தவறாக முடியும் அல்லது தோல்வியாக முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதான் அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ சபை என்பது இந்த காரியத்தை செய்வதற்காக தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல முதல் ஆலோசனை அடிமை பெண், 2வது ஆலோசனை நாகமானுடைய மனைவியுடைய ஆலோசனை. நாகமானுடைய மனைவியுடைய ஆலோசனை. அவங்கதான் இந்த சின்ன பெண் மனைவிட்ட சொல்றாங்க, மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. 3வது ஆலோசனை, நல்லது நீ போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய ஆலோசனையை பார்க்கிறோம் அந்த அதிகாரத்துல. அடுத்தது அவர் அங்க போறாரு. அங்கே போகிற பொழுது எலியா சொல்லுகிறதான 4வது ஆலோசனை, ஊழியர்களுடைய ஆலோசனை. 5வது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த எஜமானுடைய வேலைக்காரன் சொல்லக்கூடிய 5வது ஆலோசனை என்பதை பார்க்க பாருங்க. அந்த ஒரு பெரிய குஷ்டரோகம் நீங்குவதற்கு அங்கே பலருடைய ஆலோசனை தேவைப்பட்ட பொழுது அது அந்த இடத்துல அந்த குஷ்டரோகம் நீங்கி ஒரு பூரண விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்க. அப்ப அது போலதான் ஊழியத்திலேயும் வாழ்க்கையிலேயும் பல அடுக்குகள் இருக்கும். பல சந்தர்ப்பங்களிலே நாம் சொல்லக்கூடியதான ஆலோசனைகள்
அப்படி வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில வரக்கூடியதான போராட்டங்கள் இவற்றை நாம் எதிர்கொள்வதற்கு சரியான பாதையில நாம அவங்களுக்கு நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆலோசனை சொல்வது மிகவும் அவசியம். வாழ்க்கையில மனிதர்கள் சந்திக்கக்கூடியதான போராட்டங்களும் அந்த போராட்டங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், இந்த ஆலோசனை வழியை அவர்கள் இருக்கக்கூடியதான தீர்மானங்கள் இவற்றை வைத்தே அந்த காரியம் வெற்றியாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் வாலிபர்களுக்கான அந்த ஆலோசனை குறித்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாலிபர்கள், ஏன்னா வாலிபர்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்க. வேதத்திலே வாசிக்கும் பொழுது வாலிபர்களை குறித்து அநேக காரியம் சொல்லப்படுகிறது. வாலிபனாகிய யோசுவா, அப்படிதானே இருக்கு. அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். வாலிபனாகிய யோசுவா அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லுங்க. யாத்திராகம் 33:11 ஒருத்தவங்க வாசிங்களேன். யாத்திராகம் 33:11 வாசிங்க. யாத்திராகமும் 33:11. வாசிக்கலாமா? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பழைய ஏற்பாட்டுல இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 58 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாலிபன் ஆகிய சவுலுடைய பாதத்திலே, அதை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஓகே, தேங்க்யூ. 2 வசனங்களை காண்பித்த வாலிபர். வேதத்துல வேற யாராவது வாலிபர்கள் அப்படிங்கிற காரியத்தை யாராவது நீங்க சொல்ல முடியுமா? வாலிபர் அப்படிங்கிற பதத்துல சொல்லப்பட்ட ஏதாவது கேரக்டர் பைபிள்ல? சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வெரி குட், தேங்க்யூ. வாலிபன் சொல்றீங்க. வாலிபர் கேரக்டர் நிறைய காரியம். வெரி குட், வசனமே நீங்க சொல்லிட்டீங்க. வாலிபனாகிய தாவீது என்பதை பார்க்கிறோம். 17 வயது வாலிபனாகிய யோசேப்பு என்பதை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாலிபனாகிய அப்படின்னா தாவீது பாளையத்துக்கு வருகிற பொழுது அந்த கோலியாத்து கூட சண்டை போடுறது வாலிபன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். சரி, வேதத்துல இந்த சிம்சோன் என்கிறதான வாலிபன், இவர்கள் எல்லாம் சாதித்தவர்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த வாலிப பிராயத்திலே கர்த்தரையும் சிருஷ்டிகரை நினை. வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த வாலிப அந்த நாட்களில அவர்கள் எடுக்கக்கூடியதான முடிவுகள் வைத்துதான் ஒரு எதிர்காலங்கள் இருக்கிறது. அதான் ஒரு ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, சிந்திக்க வேண்டிய வயதும் இந்த வாலிப பருவம் தான், சிதறி போகக்கூடிய பருவமும் இந்த வாலிப பருவம் தான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வாலிபம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல நம்மை சுற்றி இன்னைக்கு இந்தியாவுல 60% வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
60% அதிகமாக வாலிபர்கள் இருப்பதாக இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது. மெஜாரிட்டி யாருன்னா வாலிபர்கள். இந்த வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம சற்று நம்ம கவனித்து பார்ப்போம். வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். மன உளைச்சல்ல, மனக்குழப்பத்துல வாலிபர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதிகமாக வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாலிபர்கள் எதுல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய 100 வாலிபர்களை பார்த்தால் கிட்டத்தட்ட 98 பேர் அதுல அந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த இன்டர்நெட்ல, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல அவங்க சிக்கி இருக்கிறதை பார்க்க முடியும். நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு 100 வாலிபர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, தலை நிமிர்ந்து கொண்டு யாரையும் அங்கே பார்த்து கொண்டிருப்பதாகவோ அல்லது ஏதாவது வேறு ஏதேனும் வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவோ நீங்க பார்க்க முடியாது. மாறாக அவர்கள் எல்லோருமே வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற காரியங்களிலே அவர்கள் தங்களை முழுமையாக அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. சோ இதனால இன்னைக்கு இந்த வாலிபர்களுடைய நிலைமை அவருடைய திசை மாறி போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சோ இதை நாம் கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். பிள்ளைங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, கல்லூரிக்கு அனுப்புறாங்க, வா என்று சொல்லி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் வழியிலே அவர்கள் திசை மாறுகிறதை, தடம் மாறுகிறதை பார்க்கிறோம். கல்லூரியிலே படிக்கிற நேரங்களிலே திசை மாறுகிறதை, தடம் மாறுகிறதை பார்க்கிறோம். பல விதங்களிலே அவர்கள் தடம் பொருளுகிறதை பார்க்கிறோம். பணம், பெண், புகழ் என்ற நிலைமையிலே பல நிலைகளிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த வாலிபர்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வேதத்துல இருந்ததான வாலிபர்கள் 2 பேரை வாசிக்கிறோம். ஒண்ணு யாக்கோபு என்ற வாலிபன், இன்னொன்னு ஏசா என்ற வாலிபன். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஏசா வனசஞ்சரியும் வேட்டையில் வல்லவனுமாக இருந்தான். இந்த 2மே வாலிபர்கள் தான். இந்த 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க எதிர்காலம் எப்படி இருந்தது? குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்ததான யாக்கோபு குணசாலியும் இருந்ததான யாக்கோபு பின்னாட்கள்ல அவன் கோத்திரங்களின் பிதாவாக மாறினான். ஏசா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அவன் எல்லாவற்றையும் தொலைத்து இழந்து பரிதவிக்கக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. சோ அப்ப நம்முடைய கவனம் இந்த வாலிபர்கள் மேல் இந்த நாட்களிலே நாம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். சபையிலேயும் வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க நாம் எளிதாக நாம் கண்டுபிடித்து விட முடியும். ஏன்னா வாலிபர்கள் மத்தியில நாம் ஊழியம் செய்கிறோம். வேதாம கல்லூரியில படிக்கக்கூடியதான வாலிபர்கள் +2 முடிச்சு வந்தவங்க இருக்கிறாங்க, 10th முடிச்சு வரக்கூடியவர்கள், +2 முடித்து வரக்கூடியவர்கள், கல்லூரி முடித்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் மேல ஈவினிங் கிளாஸ் பார்க்கும்போது வயதுல 58 வயதுல 55 வயதுல படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். தவறல்ல. ஆனால் இந்த வாலிபர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் லகுவாக கண்டுபிடித்து விட முடியும். ரொம்ப ஈஸியா நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வேதாம கல்லூரியில் சில மாணவர்கள் அந்த இப்போ இருக்கிற டெலிபோன், இந்த வேதாம கல்லூரியில் 3 டெலிபோன் இருக்கிறதை பார்க்கணும். சிலர் மணிக்கணக்கா பேசுவாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரம். சில நபரெல்லாம் பார்த்திருக்கிறேன். நடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக போன்ல அவர் நின்று பேசியிருக்கிறத பார்த்திருக்கிறேன். அதாவது நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு ஊழியம் செய்து முடித்து திரும்பி வருகிற பொழுது அதே இடத்தில் நின்று அவர் தொடர்ந்தேச்சியாக 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவர் பேசிக்கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது. பின் நாட்களில் படிப்பை முடித்துட்டு ஊழியத்துக்கு போகும் பொழுது அங்கே ஸ்தல சபையிலையும் தொடர்ந்து அப்போ அந்த உதவி ஊழியராக அவர் போயிருக்கிற இடத்துல அந்த போதகர் அவரை கண்டிக்கிறார். ஆனால் அவர் அதற்கு செவி கொடுக்காமல், நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன், நான் சித்தமல்ல, உதவி ஊழியர் என்ற நிலைமையில விடைபெற்றாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் இப்போ அவரு அதே போல அந்த ஒரு பெரிய இடத்துல இருந்து அந்த ஊழியத்தை விட்டு
காரியங்களை எல்லாம் பார்த்துப்பாங்க. அஷ்டமாவே எல்லாரையும் பார்த்துருவாங்க இல்ல, அவங்க பார்த்துருப்பாங்க. இல்ல சபையில மூப்பர்கள் கொள்வார்கள் என்பதாக அல்ல. நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சபைக்குள்ளே பொறுப்பு இருக்கிறது. கொடுக்கப்பட்ட கேர்சல்கள், வீட்டு கூட்டங்கள், சிறு பிள்ளைகள் ஊழியத்துல கூட அதுலயும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ள நம்ம தெருக்கள்ல குடியிருந்தாலும் அந்த இடங்களிலே இருக்கக்கூடிய மக்களை குறித்ததான பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. கண்சாடையாக நாம் போய்விட முடியாது. ஒண்ணு, அவர்களை பார்த்து ஆலோசனை சொல்லலாம். ஆலோசனை சொல்ல முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம், அவங்க யாரோ நம்ம யாரோ, அவர்களுக்காக நாம ஜெபிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல நாம் இந்த சமுதாயத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் இந்த சமுதாயத்திற்கு தேவன் நம்மை ஒரு பெரிய கவுன்சிலராக, அதாவது ஒரு நல்ல ஆலோசகராக தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். சபைக்கும் சரி, சமுதாயத்திற்குள்ளேயும். அதனால நாம் கண் சாடையாய் போகக்கூடியவர்கள் அல்ல, ஒதுங்கி போகக்கூடியவர்கள் அல்ல, கண்டும் காணாமலும் போகக்கூடியவர்கள் அல்ல, பார்த்தும் பார்க்காமலும் போகக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். சபைக்குள்ளும் நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்திற்குள்ளும் நிறைவேற்ற வேண்டும், சமுதாயத்திற்குள்ளும் நாம் நம்முடைய கடமையை, ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய காலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, 3 விதமான இந்த வாலிபருடைய, உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், 11 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் முந்தைய வளர் இளமை பருவம் என்பதை பார்க்கிறோம். 14 இருந்து 18 வரைக்கும் மத்திய வளர் இளம் பருவம் என்பதை பார்க்கிறோம். 18 இருந்து 20 வயது வரைக்கும் பிந்திய இளர் பருவம் என்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம வாலிபர்களுக்கு அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம் என்ன செய்கிறது என்றால், நம்ம ஸ்தாபனத்தை நம்ம குறிச்சு பேசல, 13 வயது ஆகும் பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். 13 வயது ஆகும் பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம். 13 என்பது ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரை அறிய முடியும், இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு நாம் ஆலோசனைகளை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் நடத்தி ஞானஸ்தானத்துக்குள் அதனுடைய அந்த உடன்படிக்கைக்குள்ள நாம் நடத்த முடியும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 11 இருந்து 13 வயது வரைக்கும் அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல சரீரத்துல அநேக விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். 11 இருந்து 13 வயது வரைக்கும் பெண் பிள்ளைகள் என்றால் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆண் பிள்ளைகள் அதே போல அவங்களுடைய சரீரத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும். சோ இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனித்து நாம் பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க எதிர்காலத்தை அவங்க பிடிச்சிப்பாங்க. அந்த 10th 11th 12th இந்த காலகட்டங்கள்ல தான் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நாம் மிக கவனமாக நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பது அவசியம். ஏன்னா அந்த சரீரத்திலே மாற்றங்கள் வருகிற பொழுது, ஹார்மோன்ல, சரீரத்துல உறுப்புகளிலே அந்த ஹார்மோன்ஸ்ல எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது, ஒரு விதமான அந்த அந்த மாறுகிற அந்த மாற்றம் வருகிற பொழுது, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வளருகிற பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த தவறான காரியங்கள்ல அவர்கள் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சோ இந்த காலகட்டத்துலதான் நம்ம ரொம்ப அவர்களை கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இது உங்களுக்கு இந்த காரியம் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும். இந்த ஹார்மோன்ஸ் வளர்ச்சி, ஆர்கனுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வளர்ச்சி நிமித்தம் சரீரத்துல சில விதமான மாற்றங்கள் ஏற்படுவதனால அவர்கள் தவறான காரியங்களுக்குள்ள கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் அதிலே கவனம் செலுத்தி அதை அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அடுத்த வயதை பார்க்கிற பொழுது இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா, பேசுவதை அதிகமாக விரும்புவதை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பேசுவதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க, ரொம்ப மௌனமா இருப்பாங்க. எதையும் அவர்கள் ஆலோசித்துக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பருவமாக அது காணப்படும்.
மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமயம் இப்பதான் உங்களுக்குள்ள அந்த பாரம் ஏற்படுகிறது. கல்லூரிக்குள்ள போகிற பொழுது இந்த வயது, நமக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைக்க வேண்டும், நம்ம செட்டில் ஆகணும். இதுல பலவிதமான தரிசனங்களோடு, சிந்தனைகளோடு, சொப்பனங்களோடு கூட அவர்கள் கடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்போ அந்த வயதுக்கு ஏற்றாற்போல் நாம் அவர்களிடத்திலே நாம் டீல் செய்ய வேண்டும். அதாவது அந்த ஆலோசனைகளை சொல்லும் பொழுது நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இப்படி வளர்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட பேசுகிற பொழுது அந்த அந்த உறவுல மாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இருப்பாங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல முதல்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் மேல் தங்களுடைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இந்த வாலிபம் வருகிற பொழுது அப்ப அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் மற்றவர்கள் மேல் சார்ந்து போகக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, யோசேப்புடைய காரியத்தை பார்க்க முடியும். யோசேப்பு தன்னுடைய இளமை, அதாவது ஆரம்ப காலத்துல பெற்றோரோடு யாக்கோபோடு கூட வாழ்ந்த காரியம், தகப்பன் மேல் அதிக சிநேகம், தகப்பன் மேல் அதிக விசுவாசம். ஆனால் அவர் நாடு கடத்தப்படுகிற பொழுது தேவன் மேல் அதிக அன்பு, தேவன் மேல் அதிக விசுவாசம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 17 அந்த வயதுதான் ஆண்டவரை மிக அழகாக அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது சரியான வயதாக காணப்படுகிறது. இந்த 17 வயது என்பது, 17 வயதுல யோசேப்பு இந்த உலகம் முழுவதற்கும் நடக்க போகிற சம்பவங்கள், அது முழு உலகத்திற்கும் ஒரு ஜீவ ரட்சணையாக, ஒரு பெரிய தரிசனத்தை உடைய மனுஷராக அவர் மாறியதை நாம் பார்க்க முடியும். அந்த வாலிபன் தான் 17 வயதுல அந்த சரியான காரியத்தை அவர் தன்னுடைய கரங்களிலே பெற்றுக் கொண்டார். அதன்படி தரிசனத்தின்படி தன்னை வளர்த்து கொண்டதையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த வழியா நடத்தி கொண்டு போனார். சோ அதனால இந்த வாலிப வயது வருகிற பொழுதுதான் அவங்களுக்கு அநேக காரியங்கள் ஏற்படும். அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 16, 17, 18 வயது வரைக்கும் பெற்றோர்கள் பொத்தி நல்லா அழகா வளர்த்திருப்பாங்க, நல்ல அன்பா வளர்த்திருப்பாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க, கேட்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். பிள்ளைங்க போகும்பொழுது அதே வகுப்புலையோ அல்லது அடுத்த கிளாஸ்லயோ அல்லது கல்லூரியிலேயே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியும். 16, 17 வயது வரைக்கும் பெற்றோர்கள் வளர்த்திருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல வளர்த்திருப்பாங்க, அன்பு செய்து வளர்த்திருப்பார்கள். ஆனா யாரோ ஒரு 3ஆம், 4ஆம், 5ஆம் ஒரு மனுஷன் ஐ லவ் யூன்னு சொல்றதுதான் இந்த 16, 17 வயது வரைக்கும் வளர்த்ததான பெற்றோருடைய அன்பை காட்டிலும் அது ரொம்ப அவங்களுக்கு பெருசா தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸுடைய வளர்ச்சி. சோ இந்த காலகட்டங்கள்ல தான் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில வருடத்திற்கு முன்பாக படித்த ஒரு காரியம், அவங்க தகப்பனார் போலீஸ் நிலைமையில இருக்கிறார், தாயும் அதே போல நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஆனா 2 பேரும் வேலை நிமித்தம் அடிக்கடி அவங்க காலை எழுந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டதுனால அந்த படித்ததான +2 படித்ததான அந்த பிள்ளை அந்த இடத்துல அந்த தெருக்களிலே பானிபூரி வச்சுதான் ஒரு நார்த் இந்தியன்ஸ் அந்த மனிதனோட பழக்கம் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அது அவங்களுக்கு அது புரியல. நடந்தது என்னன்னா, வாழ்ந்து அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற நிலைமையிலே அந்த பெண் ஒரு நாளிலே அந்த இடத்திலிருந்து அவள் மறைந்து போனாள் என்பதை பார்க்க. அந்த வயது நிமித்தமாக ஏற்படக்கூடியதான மாற்றங்கள் என்பதை நாம் பார்ப்போம். அப்போ ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாம் இந்த வயதுள்ள பிள்ளைகளை நாம் சரியாக கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது நிலைமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பின்பாக பெற்றோர்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் இந்த வாலிப பிள்ளைகள் கேட்பதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளாகவே ஒரு தீர்மானத்தை அவங்க எடுத்துறாங்க. கண்டிக்கும் பொழுது அல்லது அவர்களை திருத்துகிற பொழுது அதையெல்லாம் அவர்கள் எதிர்வினையாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் நம்முடைய பெற்றோர் நம்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள்,
கரெக்ட் பண்றாங்க, நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவங்க காரியங்களை அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற மனப்பான்மையோடு கூட அங்கே அவர்கள் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்காமல் எப்பொழுதும் ஒரு விதமான சலசலப்போடு முணுமுணுப்போடு கூட அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காம போதும் அப்படிங்கிறது போல கேட்டும் கேளாமலும் விலகி போகிற காரியத்தை பார்க்கிறோம். என்னதான் சொன்னாலும் வேற வழியிலேயே பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க அப்படின்ற கேட்க அதாவது காது கொடுத்து கேட்கறது போல கேட்டாலும் மனதளவிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை என்பதை பார்க்கிறோம். மனதளவுல அவங்க கேட்டாலும் காதளவுல கேட்டாலும் மனதளவிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த சாத்திய கூறுகள் இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, விலகி போறது. தொடர்ந்து நல்ல காரியங்களை பெற்றோர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக அதை கேட்டு அவர்கள் தவறாக அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தற்கொலை எண்ணத்துக்கு நேராக அவர்கள் போய்விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். சரி, ஆனா அதே நேரத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வது, இந்த ஆலோசனைகளை நாம் கிறிஸ்துவ ஆலோசனையாக நாம் அவர்களுக்கு ஜெபத்தோடு கூட வேத வசனங்களோடு கூட நாம் அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் அது முதிர்ச்சி அடைய பொழுது அதுக்கு ஒரு நாளை வேதத்தை ஆண்டவராகிய யெகோவா தேவனை அவன் அறிந்து கொண்டான். அதனாலதான் அவன் சின்ன வயதில் நடத்தினான். எத்தனுடைய குடும்பத்தில் 40 வயதிலே மறுபடியும் அடுத்த 40 வருடங்களிலே 80 120 வருடங்கள் அதை மறுபடியும் அனுபவமாக்கி தாய் கற்று நாம் பார்க்க முடியும். புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இருக்கிறார். அதனால அந்த சிறு வயது நம்ம சொல்லிக் கொடுத்தணும். அப்போதுதான் அவர்கள் அந்த வாலிப பிராயத்திலே அதை பிடித்துக் கொள்வார்கள். நிறைய காரியம் இருக்கிறது. இன்னைக்கு வாலிபர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்கிறது போல வாலிபர்களுக்கு வாலிப கூட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். சபையில ஒவ்வொரு வாரமும் அதை நடத்துவது தவறல்ல. 2 பேர் இருந்தாலும் நடத்தலாம். ஒரு வாலிபர் இருந்தாலும் நாம் அவரையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே ஒரு வாலிபன் இருந்தான், அவன் பாதத்திலே ஸ்தேவானுடைய வஸ்திரம் கழட்டி வைக்கப்பட்டது. வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. சாட்சிக்காருடைய அந்த காரியத்தை அங்கே வாலிபனாகிய சவுல் என்பவனுடைய பாதத்திலே ஸ்தேவானுடைய உடைகள் கழற்றி வைக்கப்பட்டது. அது ஊழியத்துக்கான அடுத்த வளர்ச்சி என்பதை பார்க்கிறோம். இந்த ஸ்தேவனுடைய மரணத்தின் மூலமாக சந்திக்கப்பட்டவர் தான் சவுல். இந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், ஊழியத்தின் வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சோ அதனால இந்த காரியத்தை நாம் கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். ஒரு ஆள் தான் இருக்கு, நடத்துங்க. ஒரு வாலிபர் தான் சபையில இருக்கிறார், வாலிப கூட்டம் நடத்துங்க. SFC இருக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைங்களை வாலிபர்களை இந்த மாதிரி கூட்டங்களிலே பங்கு 200 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்கறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 200 ரூபாய்க்கு நம்ம பயணம் அப்படின்னா பிள்ளைங்க எங்கேயாவது போயிடுவாங்க. சோ 3 நாட்கள் பிள்ளைகளை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இந்த SFC ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அதுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். வாலிபர்களுக்காக நடத்தப்படுகிறதான கூட்டங்கள் CA பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகளிலே அந்த பிள்ளைகள் போய் பங்கெடுக்கிற பொழுது அங்கு ஆவியானவர் பேசுகிறார். மனுஷன்ல ஆவியானவர் பேசுகிறார், தேவன் உணர்த்துகிறார். அவங்க எதிர்காலத்தை அவர்கள் கட்டி எழுப்பி விட முடியும். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அற்புதமான சாட்சியை நீங்க சொல்லுவீங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்போ நாம அவங்களை என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வாலிபர்கள் 3 காரியங்கள்ல அவங்க என்ன சிக்கியிருப்பாங்க. எப்படி என்ன செய்வாங்கன்னா, சில பேர் பிரச்சனை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க, உள்ளேயே வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும்.
ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? சொன்னா பயப்படுவாங்க, ஒரு பயம். தவறுதலா புரிஞ்சிருவாங்களோ, அடிப்பாங்களோ, கனவீனமா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனையை உள்ளேயே போட்டு மறைச்சு வைப்பாங்க. சோ அவர்களுக்கு நாம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைங்களுக்கு நம்ம கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு, அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆஹ் கல்லூரியிலேயோ, வகுப்பு அதாவது ஸ்கூல்லயோ, சபைகளிலேயோ, போற இடங்களிலேயோ, வர இடங்களிலேயோ என்ன ஒரு காரியம் நடந்தாலும் கண்டிப்பாக அதை பெற்றோர்களாக எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ஸை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பிள்ளைங்க தனக்குள்ளே போட்டு பதுக்கி எங்கேயாவது ஒரு தவறு நடந்திருக்கும், ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை மனசுக்குள்ளேயே அவங்களே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறைத்து விடுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதெல்லாம் நம்ம கவனமா இருக்கு பார்க்கணும். ரெண்டாவது இப்போ காரியம் எப்படி இருக்கும்னா, சில பிள்ளைங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன நடந்தாலும் வீட்டுல வந்து சொல்லணும். சோ அந்த நிலைமையில நம்ம பிள்ளைகளை வளர்த்து விட வேண்டும். அந்த நிலைமையில நம்ம பிள்ளைகளை வளர்த்துறோம். ஸ்கூல்லயோ கல்லூரிலயோ எது நடந்தாலும் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி என்ன பேசினாங்க, என்ன இடத்துல என்ன வந்து அவங்க கையை வச்சாங்க. சோ அதை வந்து சொல்லுவது, அப்படிப்பட்ட நிலைமையிலே பிள்ளைகளை நாம் நாம் ட்ரெயின் பண்ணி, அது சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை பார்த்துட்டு விலகி ஓடக்கூடியதாக அது காணப்படும். எனக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல விலகி போகிறதான அனுபவங்களையும் பார்க்கிறோம். இல்லைன்னா அப்படின்னா என்னன்னா, நடந்தாலும் நடக்காது போல அப்படி என்ன பண்ணிடுவாங்கன்னா விலகி போற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பெற்றோர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போல சபை, பெற்றோர்கள் என்பது எப்படி நம்ம சொல்றோமோ அதே போல சபை என்பதும், சபையில இருக்கக்கூடியதான போதகர் என்பவரும் அவர் ஒரு மூத்த தகப்பனாக ஒரு இருக்கிறார். அவர் சபையில இருக்கக்கூடிய தகப்பனார், இந்த நிலைமையில இருக்கக்கூடிய போதகருக்கும் நாமும் எதையும் ஒளிவு மறைவில்லாமல் இந்த காரியங்களை நாம் அவர்களிடத்திலையும் பகிர்ந்து கொள்வது நல்லது. நம்ம ஷேர் பண்றது நல்லது. அப்போ அவங்க ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நமக்கு அநேக உதவிகளை, ஆலோசனைகளை சொல்லி நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு அவர்கள் ஆதாரங்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை சொல்லணும், இவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை சொல்லணும்? பிரச்சனைகளை மறைக்கிறவங்க நல்லது, தவறு. பிரச்சனைகள் நடந்தாலும் நடக்காதது போல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன ஆலோசனை? பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம பார்க்கிறோம், இவங்களோடு கூட நல்ல ஒரு உறவை நாம் கட்டி எழுப்புதல். பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் இருக்க வேண்டும். அதே நேரத்துல பிள்ளைகளோடு கூட சகஜமாக பழகுகிறதான அனுபவம் இருக்க வேண்டும். அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். சில ஃபேமிலில எல்லாம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து பெற்றோர்களுக்கு நல்ல தோழராக இருக்கிறதை பார்க்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தோழராக இருக்கிறதை பார்க்க முடியும். அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அது எங்களுடைய ஃபேமிலி, நாங்க வளர்ந்த குடும்பத்துல பெற்றோர்கள் உயர்ந்த இடத்திலே வைத்து நாங்க தகப்பனார் இடத்துல நெருங்கி சேர முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் இருந்தோம். அதே போல மூத்த சகோதரத்தையும் கிட்டத்த போக முடியாது. தூரமாகவே நின்று பேசுவோம். கேட்கக்கூடிய வரிகளும் வார்த்தைகளும் சொற்பமாக இருக்கும். தலை நிமிர்ந்து அவர்களிடத்துல பேசியதாக பழக்கம் இல்லை. தலை குனிந்து சொல்ல வேண்டிய காரியத்தை சில வரிகளிலே சொல்லி முடித்து இடத்தை காலி செய்து விடுவோம். மேக்சிமம் கொஞ்ச நேரம் தான். ஒரு நாள் இருக்குன்னா சில மணி நேரங்கள் அல்லது சில சில நிமிஷங்கள் என்று சொல்ல முடியும். அப்படிதான் எங்க பெற்றோர்கிட்ட இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த கால சூழ்நிலை மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள்ட்ட நல்ல உறவை அப்படிதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை பார்க்கிறோம். தகப்பனாகி யாக்கோபு தன்னுடைய மகனாகி யோசேப்புக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை அவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். நல்ல வஸ்திரத்தை, பலவர்ண அங்கியை அவன் அவருக்கு செய்து கொடுத்திருந்ததை நாம் பார்க்கணும். இது நல்ல ஒரு உறவாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஈசாக்கும் பிள்ளைய பார்த்து சொல்றான், நான் வயசாயிட்டுப்பா, எனக்கு நல்ல சாப்பாடு வேணும்னு சொல்லி ஏசா கிட்ட கேட்கக்கூடிய அனுபவத்தை பார்க்கிறோம். இது நல்ல ஒரு உறவு. அதே போல ஆபிரகாம் நடந்து போகிற பொழுது விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பழி எங்கே என்று ஈசாக்கு கேட்ட காரியத்தையும் அது ஒரு நல்ல உறவாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அடுத்து
பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை விலக்கி சொல்றது நல்லது. இந்த வழியில போனா என்ன நடக்கும். இப்ப நீதிமொழிகளும் நம்ம அதிகமா பார்க்கிறோம். லேமுவேலே என்று சொல்லி இந்த தாய் தனது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதான அறிவுரை, ஆலோசனை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ அதனால ஆஹ் அவங்களுக்கு வரக்கூடியதான அந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதான நன்மைகள், கடவுள் விட்டு பிரியும் போது வரக்கூடியதான தீமைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி 2 வழியை வச்சிருக்கிறேன், நன்மை தீமை. உனக்கு முன்னாடி 2 காரியம் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதம் சாபம். நீ எதை பிடித்துக் கொள்ள போகிறாய்? அது போல அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை, வாலிபர்களுக்கும் இந்த காரியத்தை, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பது மிகவும் நல்லது. அடுத்து இந்த வாலிபர்களுக்கு, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இலக்க தீர்மானிச்சு நம்ம கொடுக்கணும். இதுதான் உடைய வாழ்க்கை, தான் உடைய எதிர்காலம், இதன் வழியாய் நீ பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை அடிக்கடி மோட்டிவேட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த வழியா நீங்க போங்க. அவர்களை நாம் அதாவது லக்கை நோக்கி அவர்களை நடத்துவது நல்லது. அடுத்து அவர்கள் பண்ணக்கூடிய அந்த பிரயாணத்துல நாமும் இணைந்து கொள்வது சரியானதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 4 காரியம் சொன்னேன். நல்ல உறவை கட்டி எழுப்புறது, பிரச்சனைகள் அது வரும்பொழுது அதை அடையாளப்படுத்தி உங்களுக்கு காண்பிப்பது, லக்கை தீர்மானித்து கொடுப்பது, வழிகாட்டுவது என்கிற காரியத்தை நம்ம இதெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல மிக முக்கியமான ஒரு காரியம் அடுத்தது திருமணம். வாலிபர்களுக்கான அநேக காரியம் இருக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணி பாருங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து இன்னும் சில காரியங்களை, ஆலோசனைகளை, இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல கைகாட்டியாக, வழிகாட்டியாக இருந்து செயல்படுவது நல்லது. அடுத்தது திருமணம் என்பதை பார்க்கிறோம். திருமணம் என்பது மிக முக்கியமான காரியம். பரிசுத்த வேதாகமத்துல திருமணம் என்பது அது தேவன் அங்கீகரித்த ஒன்று. ஏதேன் தோட்டத்தில் நடந்த திருமணம், கானாவூர் கல்யாணத்துல நடந்த திருமணம், வெளிப்படுத்தின விஷயம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே நடந்ததான திருமணம் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த கிறிஸ்தோத்திரம். சோ இந்த திருமணத்துல நாம் சரியான ஆலோசனைகளை அவர்களுக்கு நாம் சொல்லுவது நல்லது. திருமணத்திற்கு முன்பாக நாம் பிள்ளைகளுக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பது நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஆலோசனைகளை சொல்றது நல்லது. அதாவது திருமணம் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் என்பதல்ல. திருமணம் என்பது ஏதோ ஒரு கடுமையான ஒரு காரியமும் அல்ல. எல்லாம் போன வழிதானே என்பதாக போகக்கூடிய ஒரு பாதையும் அல்ல. ஒவ்வொரு திருமணம் என்பது அது தேவனாலே உண்டாக்கப்பட்டது. அந்த காரியத்துல நாம் அவர்களுக்கு அந்த எதிர்காலம், திருமணம் எதற்காக தேவன் ஏற்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுத்து அதுல நாம் சரி செய்ய வேண்டும் என்பதை, அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை பார்க்க. அதாவது இந்த திருமணத்துக்கு முன்பாக சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை நாம் சொல்லாமல் போகிற பொழுதுதான் திருமணத்திற்கு பின்பாக அந்த குடும்பங்கள் உடைந்து போகிறதை பார்க்கிறோம். உடைந்து போகிறதை வேதத்துல திருமணத்துக்கு அநேக ஆலோசனைகளை பவுல் சொல்லியிருக்கிறார். அநேக ஆலோசனைகள் வேதம் முழுவதும் நிரம்பி நிற்கிறதை பார்க்க முடியும். நிரம்பி நிற்கிறதை பார்க்க. அதனால இந்த திருமணத்துக்கு முன்பாக நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் ஆலோசனையாக நாம் சொல்லிக் கொடுப்பது நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்க போகிற காரியம் என்னன்னா வியாதியுள்ள மக்களை நாம் சந்திக்க போகிறோம். வியாதியுள்ள மக்கள் மத்தியில நாம் கொடுக்கக்கூடியதான ஆலோசனை, வியாதியுள்ள மக்கள் மத்தியில நாம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னா, பொதுவாவே இப்ப கேட்கிறாங்க, உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வியாதியில விழுந்து கிடந்தால் அவனுக்கு பல காரணங்களை சொல்லுவான். அப்ப இயேசுகிட்ட சொன்னாங்க பாருங்க, கூடனா இருப்பது யார் செஞ்ச பாவமா, அல்லது உங்க பெற்றோர்கள் செய்த பாவமா, அல்லது உங்களுக்கு முன்னோர்கள் செய்த பாவமா கேட்டாங்க. அப்போ நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, உலகம் பல விதங்கள்ல கேட்கும். இந்த மனுஷனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தது என்பதை கேட்கும். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதுக்கு என்ன காரியங்களை சொல்றது? சில நேரங்களை சொல்லிடுவாங்க, செஞ்ச பாவத்தினால, இல்ல மேல ஒரு சாபம் இருக்கிறது என்று சொல்லுவாரு. அப்ப வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். சாபம்,
உணவு பழக்க வழக்கக்கூடியதான காரியங்களை அலட்சியமாக கையாள்வதனால ஆஹ் வரக்கூடியதான வியாதி என்பதை பார்க்கணும். வெய்ய நாட்கள் அதிகமா ஜில்லும் தண்ணி சிலர் கொண்டிருக்கோம். சோ இப்படி இன்னொன்று அவர் தேவன் நேரடியாக மனிதரை தொட முடியும், அல்லது இயற்கையின் மூலமாக மருத்துவர்களை தேவன் உலகத்துல வைத்திருக்கிறார். மருந்துகளை வைத்திருக்கிறார். சோ அதன் மூலம் இந்த எண்ணெய் என்பதை எங்கெல்லாம் விளக்கெல்லாம் சொல்லுது. படுக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். 12 வருஷம் வியாதியில பெண் தொட்ட பொழுதும் பாவம் நீ இப்படி வியாதிக்கு என்ன காரணம் தெரியுமான்னு சொல்லி பப்ளி ஆண்டவராக வியாதியுள்ளவர்களுக்கு சுகம், ஆதியுள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாம் அந்த வியாதி என்ன காரணத்தினால் வந்திருக்கும் என்று சொல்லி இல்லை என்பதை பார்க்கிறோம். அதனால இந்த வியாதிக்கான காரணங்களை, பிரச்சனைகளை தேர்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காரணத்தை அப்போ எதனால சரி இப்ப இந்த வியாதி உள்ள மக்களை போய் சந்திக்க போறோம், என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம அந்த வியாதியினுடைய காரியங்களை ஆராயறதை காட்டிலும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவங்க சுகமாக்குவார்னு சொல்லுங்க, அது போதும். அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். திமிர்வாதக்காரன் படுக்கை இருந்தோன்னு சுகமாக்கி இருக்கிறாரு. அநேக வருஷங்களாக வியாதியுள்ள மனுஷன் தெரிஞ்சு சுகமாக்கி இருக்கிறாரு. அதனால நம்ம அந்த வியாதியுள்ள மக்களை போய் பார்க்கிற பொழுது நாம் எத்தனை வருஷமா இருக்கு, என்ன காரியம் இப்படிலாம் நம்ம எதை யோசிக்காதபடி நாம் உடனே அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பது நல்லது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவது நல்லது, வசனங்களை சொல்லுவது நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வியாதி உள்ள மக்களை போய் பார்க்க போறோம் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நடக்குது, அங்கே போய் நம்ம எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க ஆராயும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அவங்கள போய் வியாதிக்கான காரணத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தமா ஜெபிக்கணும் வசனம் இல்லை. அல்லது இந்த வியாதிக்கான காரணம் இதுதான் சொல்லி அவங்களை உருட்டுவது போல, மிரட்டுவது போல காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும், ஒப்பு கொடுக்கலன்னா இயேசுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நீங்க சுகமாக மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாம், இல்லைன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ இதெல்லாம் நம்ம அங்க கவனமா இருக்கணும். வியாதி உள்ள மக்களை நாம் பார்க்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல வியாதி உள்ள நேரத்துல இருக்கிற மக்களை பொதுவா பார்க்கிறோம். மருத்துவமனைக்கு போறவங்க பழ வகைகளை வாங்கிட்டு போறாங்க, பிரெட்ல வாங்கிட்டு போறாங்க, நல்லது. ஆனா அதுலயும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. சில நேரங்களில் டாக்டர் சுகர் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நாம அதை வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் வியாதி அதிகமாயிரும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். வியாதி உள்ள மக்களை நாம் பார்க்கிற பொழுது காரணங்களை
என்ன காரணத்தினால வியாதி வந்து சொல்லி அவர்களுக்குள்ள நாம் அவர்களை இன்னும் கனவீனப்படுத்த வேண்டாம், இன்னும் அழுத்தத்திற்குள்ள தள்ள வேண்டாம். அங்கே அநேக ஆறுதலான வார்த்தைகள், வசனங்கள், நேரத்தை செலவிடுவது, நாம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுக்கு நாங்க துணையா இருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் சொல்லுவது நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும், நம்ம படிக்கும்போது நமக்கு புரியும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா மன அழுத்தம் ஏன் வருது, ஒரு மனுஷனுக்கு ஏன் அந்த ப்ரெஷர், ஏன் மன அழுத்தம் உண்டாகிறது அதான் பார்க்கிறோம். அது வேதத்துக்கு ஆண்டவர் சொல்ல உங்க கவலை இல்லை, அந்த கவலை தான் அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துவது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நீங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல் ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு மனுஷன் ஒன்று நடந்ததை யோசித்து கவலைப்படுவது, இல்லை நடக்காத காரியத்தை யோசித்து கவலைப்படுவது என்பதை இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. என்னன்னா இதெல்லாம் போக்குவதற்கு வேற வழியே கிடையாது. ஒண்ணு தேவப்பிரசனம், வேத வசனம், தேவப்பிரசனமும் வேத வசனம். அதாவது தேவப்பிரசனம் என்பது ஜெபம், தேவப்பிரசனமும் வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கவலை மேற்கொள்ள முடியும். உலக மக்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள், அநேக பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த ஒரு வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் விடுதலையும் கொண்டு வர முடியும் என்பதை பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய காரியம், முதியோர்களை நாம் சந்திக்கிறோம். அடுத்த பாடம் என்பதுன்னா முதியோர்கள், வயோதிபர்கள். அதுல ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பற்கள், கண்கள், சுவை இதெல்லாம் போய் மறுபடியும் ஒரு இரண்டாவது ஒரு குழந்தையாக இருப்பதுதான் அது முதிர் வயதுன்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர் அநேக காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்ற, முதிர் வயதை எப்படி சொல்றாருன்னா, பற்கள், கண்கள், பார்வை, சுவை எல்லாம் போயிடும், மறுபடியும் இரண்டாவது ஒரு குழந்தையாக நாம மாறிடுறோம் வயதாகும் பொழுதுன்னு சொல்றாரு. அது உண்மைதான். சோ இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மூப்பின் வயது முதிர்ந்தவர்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளால் ஆதரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் மேல உயிரைய வச்சிருந்தார். அவர் இறந்த பின்பு அநேக நாட்கள், 70 நாட்கள் துக்கம் கொண்டாடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக முதிர் வயதுல தன்னுடைய மனைவிக்காக உருண்டு புரண்டு அழுவதை பார்க்கிறோம். சோ வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை, சிறு பிள்ளைகள் சபையினுடைய எதிர்காலம், வாலிபர்கள் சபையினுடைய தூண்கள், வயோதிபர்கள் சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சோ இந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். வயோதிபர்களுக்கு நாம் அதிகமான கனத்தையும் கவனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான காரியம். வயது ஆயிட்டா அப்படின்னா நாம அவங்கள தூரம் வைத்து விட கூடாது என்பதை பார்க்கிறோம். சரி, ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். வயதானவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவர்களுடைய அது 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 வயதின் நிமித்தம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தொண பேசுறாங்கன்னு சொல்லி நாம் அவர்களை கனவீனப்படுத்தி விட கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை ஞாபகம் மறதி இருக்கும். அப்புறம் அதை அடுத்து என்ன செய்வாங்கன்னா பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காரியம். சொன்னதை திரும்ப சொல்லுவாங்க, கேட்டதை திரும்ப கேட்பாங்க. அதனால இந்த காலங்களும் ரொம்ப கவனமா இருக்கும். அதே நேரத்துல சின்ன பிள்ளைங்களை சாப்பிட்ட இந்த சாப்பாட கூட கேட்பாங்க. நாம் அவர்களை வயதான நேரத்துல ரொம்ப கவனத்தோடு, பொறுப்போடு கூட, மரியாதையோடு கூட நடத்த வேண்டியது நம்முடைய முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கும். ஸோ வயதானவர்கள்ட்ட இருக்கிற ஆலோசனைகளும் அவங்கள்ட்ட இருக்கிறதான காரியங்களும் அதிகம் என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது அவங்க வயது ஆகிற பொழுது அவங்களுடைய அனுபவங்கள், ஆலோசனைகள் சபைக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வயதான நாட்கள் எழுதினதான் சாலமோன். உலகம் முழுவதும் அதை தான் நாம் வாசிக்கிறோம், சொல்லப்படுகிறது. பிரசங்கி தன்னுடைய சாலமோன் வயதான காலத்துல எழுதினதான ஒரு புஸ்தகம். அதுல இருக்கக்கூடிய அத்தனை அனுபவங்கள் அது ஒரு கிடைக்கப்பெறாத பொக்கிஷம் என்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு மகிமை உண்டாகுது. அதை படித்து பாருங்க. ரொம்ப அழகாக சாலமோன் தன்னுடைய வயதான காலத்தில் எழுதக்கூடிய புத்தகம். சோ அதை நாம் கவனத்திலே நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த கடைசியாக ஒரு அத்தியாயம் கொடுக்கப்படுகிறது, போதை வஸ்துகள். இனி உலகத்துல பலவிதமான பாவங்களை மாணவர்கள் சிக்கி இருக்கிறதை பார்க்க முடியும்.
உலகம் சிக்கி நிற்கிறதை பார்க்க முடியும். பணம், பெண், புகழ் என்ற நிலைமையில அதுல முக்கியமாக இருக்கக்கூடியது போதை வஸ்து. இன்னைக்கு அதுலதான் உலகம் சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். பல நாட்களாக, வருஷங்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாஸ் இல்லாம போகும்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாளை ஜெபத்தை நிச்சயம் கேட்டு பதிலை கொடுப்பார். இன்னைக்கு சாதாரண நம்ம பார்க்கிறோம். உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா ஆஹ் பெட்டி கடையில இன்னைக்கு பொருட்கள் விற்கிறது போல இன்னைக்கு மதுபான வகைகள், போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோ இதுல நாம கவனம் செலுத்தணும். இந்த போதை பொருட்கள், போதை வஸ்துக்கள் இன்னைக்கு எல்லாம் சிக்கி நிற்கிறதை பார்க்கிறோம். ஒரு காலத்துல யார் குடிச்சாங்க அப்படின்னா ஆண்கள் தான் குடித்தாங்க. இன்னைக்கு பெண்கள் குடிக்கிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல ஊருக்குள்ள குடிக்கிறவங்கள நம்ம எண்ணிடலாம், ஒரு சிலர் தான் குடிப்பாங்க ஆனா இன்றைக்கு குடிக்காதவங்களும் நம்ம எண்ணிட முடியும். 98 பேர் குடிக்கிறவங்க, 2 பேர் குடிக்காதவங்களா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு அந்த மாதிரி போதை வஸ்துகள்ல இருக்கிறத மக்களை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். இதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இதுக்கு வேதம் பதில் சொல்லாம இல்லை, இதுக்கும் வேதம் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ எந்த காரியங்களாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வேதம் அதற்கு பதிலை வைத்திருக்கிறது. வேதம் அதற்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. விடுதலை அடைய வழிகளை செய்கிறது. வேதமும் செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது சபை இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. நான் டெல்லியில படிக்கிறப்போ அங்கே பார்க்கும்போது டீம் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அப்படின்னா போதையில சிக்கி கொண்டவர்களை கொண்டு வந்து அங்கே வைத்து அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து, ஆலோசனைகளை கொடுத்து, அவங்கள படிக்க வச்சு கிள்ளி ஊழியத்துக்கு போயிருக்கிற மக்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். டீன் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. டீன் சேலஞ்ச் அதாவது பயங்கரமான காரியம். இப்படி அடிமைப்பட்டவர்களை, சிறைப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, 3 வேளை சாப்பாடு கொடுத்து, மருத்துவ வசதிகளை செய்து, ஆலோசனைகளை கொடுத்து, அப்புறம் அவங்களை அதுல இருந்து விடுதலை அடைந்து பின்னாடி அவங்க வேதாம கல்லூரில இணைந்து படித்து இந்தியாவுல பல இடங்கள்ல அப்படிப்பட்ட மக்கள் ஊழியம் செய்கிறதை பார்த்திருப்போம். சோ சபை என்பது கண்சாடையாக போகக்கூடியதல்ல. சபை என்பது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு விலகி நிற்கக்கூடியதல்ல. மாறாக எல்லா காரியங்களிலேயும் நமக்கு பங்கு இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளிலேயும் நமக்கு தொடர்பு இருக்கிறது. எல்லா விதமான சீர்கேடுகளுக்கும் நம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆலோசனை சென்று சேர வேண்டியது இருக்கிறது என்ற கவனத்தோடு நாம் செயல்படுவோமானால் தேவன் பலத்த காரியங்களை செய்வார். இந்த சமுதாயத்தை தேவன் மறுரூபப்படுத்துவார், மாற்றம் அடைய செய்வார். ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடைந்த சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். ஒரு பெரிய சவாலோடு கூட கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நான் யாரை அனுப்புவேன், யாருடைய காரியமாய் போவார்கள் என்ற வார்த்தையின்படி நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த ஜனங்கள் சோரம் போனார்கள், பாவம் செய்தார்கள், கட்டப்பட்டார்கள், விலகி சென்றார்கள், ஆறுதலற்ற நிலைமையில இருக்கிறார்கள், உடைந்து போனார்கள், சிதைந்து போனார்கள், நான் ஏதாவது செய்யறேன் ஆண்டவரே அப்படிங்கிற நிலைமையில நாம் அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமானால் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்னுடைய பிரச்சனைகளை நம்பிக்கையை ஆண்டவருக்காக கொடுப்போம். இந்த உலகத்தை மீட்பதற்கு தேவன் நம்மை நல்ல ஆலோசகராக தேவன் பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ரொம்ப சம்மரியான காரியங்கள், திருமணத்துக்கு யோதிபர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், அடுத்தது ட்ரக்ஸ்ல சிக்கி கொண்டவங்களுக்கு தேவையான ஆலோசனை, அது கவனத்தில் நீங்கள் கொள்ளுகை இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அல்லது
வேற ஏதாவது ஆலோசனைகள் இல்லைன்னா அப்படி ஒரு விடுதலை செய்யப்பட்ட நீங்க உள்ள சாட்சி சொல்லலாம். நேரம் இல்லை, அதனால வேகமாக எதை சொன்னாலும் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. தேங்க்யூ. பிரைஸ் எல்லாம் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? எதாவது கேட்க விரும்புறீங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? அதை சொல்ல விரும்புறீங்களா? ஒரு ஒரு சின்ன சாட்சி ஏதாவது நீங்கள் செய்த ஊழியத்துல ஏதாவது சாட்சிகள் இருக்குமானால் அதை கூட 2 நிமிஷம் ஷேர் பண்ணா மற்றவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கடந்து போன வாரங்கள் நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர், காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். சபையும் நிர்வாகமும் என்ற காரியத்தையும் கர்த்தாவை போதகருடைய கரிசனையும் ஆலோசனையும் என்கிற இந்த துணை பாடத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நீ உதவி செய்தீர் ஆண்டவரே. அற்புதமான காரியங்கள், 2 முக்கியமான பாடத்திட்டங்களாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமை போதகரையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் பாஸ்டர் ஜெபக்குமார் அவர்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தாரையும் இதுல படிக்கக்கூடிய ஒவ்வொரு என்னுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு முக்கியமான தேவை நிறைந்த உலகத்துல நாங்க நிற்கிறோம். தேவை நிறைந்த ஜனங்கள் மத்தியில நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திறம்பட அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தாவே அநேகரை அக்கினியிலிருந்து நாங்கள் விடுவிக்க இழுத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும். கன மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.